திமுக வந்து ஒரு ஊடகத்தை செட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த யுத்தியை இப்போ தாவேக்காவும் கையில் எடுத்திருக்காங்க. அவர் இது விஜய்க்கு இந்த மாமனா மச்சானா தனியாக அவரை போட்டு ஏற்றி விடுறது இது கலை எதார்த்தம், அதுதான் உண்மை. இதை தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏற்றுக்காமல் சில ஊடக வாயர்கள் வாடகை வாயர்கள் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு பேச்சை தவிர களத்தில் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான் நான் எடுத்து வைக்கிறேன். யார் யார் சொன்னாங்கன்ட்டு ஒருத்தர் சரி சிவிஆர்ட்டு சொன்னார். ப்ரோ பிஜேபி ஆன ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் கொடுக்கும்போது 26 திமுக பாஜகவில் சேர்ந்துட்டான். பாஜக ஊழல் கட்சி ஒத்துக்கலாமா? 2021 வந்து திமுக ஒர்க் பண்ணார்ல, அப்போ என்ன கணக்கு? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குன்னு கணக்கு வச்சுக்கலாமா? அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு விஜய் நான் சொன்னதை ஏற்றுக்கலாமா? சார் அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? தமிழ் தான் சார் பேசுறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? எங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாது. திமுக மட்டுமே ஒரே கட்சி தமிழ்நாட்டில்னா அப்போ என்ன அர்த்தம்? மன்னர் கட்சி தானே சொல்லுவாங்க, வேற என்னன்னு சொல்லுவாங்க. புரியல, இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. நீங்க இந்த பொசிஷன்ல இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா எனக்கு சொல்றது பதில் இல்லை. நீங்க அப்படியே வச்சுக்கிங்கன்னா நான் சொல்ல முடியும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறைக்கிறதுக்கு என்ன சொல்லிட்டார்ல, என்ன 100% பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அதுக்கு என்ன வழிமுறை இன்னைக்கு தான் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு தான் வழிமுறை தெரியுது சார். ஓட்டு போட்ட 100% பெண்களை பாதுகாப்பு வழிமுறை இருக்கே சார் உங்க கிட்ட. குடிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கிட்ட ஆட்சியை கொடுக்கல, ஆட்சியை காட்சிட்டு வந்து இப்ப நாளைக்கு உட்கார்ந்துங்க, அப்ப சொல்றோம் நாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் தமிழக இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு நடக்குது. அதில் விஜய் அவர்கள் பேசும்போது இனி தமிழக அரசியல் 2026 தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்றத இதான் போட்டி, அப்படி களம் அப்படின்றத சொல்கிறாரு. இன்றைக்கு ஒரு தேர்தல் கணிப்பு ஒன்று வெளியாகியிருக்காங்க, கருத்து கணிப்பு. சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலேயே சார்பாக வெளியிடும் போதும் 27% அளவில் திமுக, அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், 2வது 18% இடத்துல விஜய் அவர்களுக்கும், 3வது இடத்துல தான் அதிமுக அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க. இது கலை யதார்த்தமா அல்லது இது ஒரு நீங்கள், அதாவது தாவேக்கா வந்து திமுக வந்து ஒரு ஊடகத்தை செட் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த யுத்தியை இப்போ தாவேக்காவும் கையில் எடுத்திருக்காங்க? சி ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அவர் நார்த் இந்தியா சார். அவங்க ஏன் சார் செய்யணும்? அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் எது விஜய்க்கு இந்த மாமனா மச்சானா தனியாக அவரை போட்டு ஏற்றி விடுறது இது கலை எதார்த்தம், அதுதான் உண்மை. இதை தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் ஏற்றுக்காமல் சில ஊடக வாயர்கள் வாடகை வாயர்கள் உருட்டு பீப்புள்ஸ்லாம் உட்காந்துக்கிட்டு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அவர் குழந்தை தவழ்கிறாரு தூய்கிறாருன்றீங்க. மக்கள் தெளிவாக இருக்கான், மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது உண்மை எது பொய்ன்னு. எதை நோக்கி மாற்றத்தை நோக்கி பண்ணி இன்னும் 9 மாதம் தானே இருக்குது. அந்த 27 முதல்ல நிற்கிறார்ல, அடிச்சு தூக்கிட்டு அண்ணன் மேலே வந்துடுவார், கவலைப்படாது. 26 கன்ஃபார்ம்டாக வரலாறு படைக்கப்படுங்க. அதிமுக இடத்துக்கு அதிமுக ஒரு இதுக்கு முந்தைய தேர்தலில் கூட 10 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் ஒரு வலிமையான எதிர்கட்சியாக 67 இடங்களில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர்களாக தான் இன்றைக்கு அதிமுக வலிமையான எதிர்கட்சியாக இருக்காங்க. இந்த அதிமுகவை பற்றியே பேசாமல் அதிமுகவுக்கான இடத்துல தாவேக்கா வந்துருச்சுன்னா இது எப்படி நீங்களே ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்களா மக்கள்கிட்ட, நாங்கள் தான் எதிர்கட்சின்னு? அதுதான் உண்மை. அதிமுக வந்து அம்மா ஜெயலலிதா அம்மா விட்டுட்டு போகும்போது 45% வாக்குகள், இன்னைக்கு 20% வாக்குகளுக்கு வந்துருச்சு. நீங்கள் அந்த 20% கூட இதுவரை நிரூபிக்காமல் எப்படி ஓட்டர்ஸ்ன்னு சொல்கிறீங்க? முடிச்சிடுறேன். நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லணும்ல, அந்த கேள்விக்கு நான் முதல்ல முடிக்கிறேன். 45லேருந்து 20 வந்துட்டாங்க. ஒரு லீடர் என்பவர் யாருன்னா எல்லா வாட்டியும் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த முறை தோத்தால் அடுத்த முறை ஜெயிச்சிருவார். அதுதான் ஜெயலலிதா அம்மா, அதுதான் கலைஞர். தட் இஸ் லீடர். சரிங்களா? தே வில் நாட் தொடர்ந்து தோல்வியை சந்திக்க மாட்டாங்க. ஒரு தோல்வியை அடுத்த முறை அது வெற்றியாக சாத்திய கூறுகளை பார்த்து எப்படி வெற்றி பெறணும்னு பார்த்துட்டு அடுத்த முறைக்கு போயிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஆனால் தொடர்ந்து எடப்பாடி ஐயா 8 தோல்விகள், தொடர்ந்து 21 தொடர்ந்து இந்த 4 வருஷத்தில் நடந்த 8 எலெக்ஷன்லையும் தோத்துட்டாரு. 40-25% வந்துருச்சு, 45-20% வந்துருச்சு. இதெல்லாம் ஆப்வியஸ்லி பார்க்கும்போது அந்த இறங்கு முகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பேச்சுங்கிறது தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு பேச்சை தவிர களத்தில் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான், அப்படிதான் இன்னமும் களம் இருக்குங்கிறது தான் அதிமுக. 10% அவங்க இருக்காங்க, 18% இருக்காங்க. நான் எடுத்து வைக்கிறேன் யார் யார் சொன்னாங்கன்ட்டு. ஒருத்தர் சரி சிவிஆர்ட்டு சொன்னார். ப்ரோ பிஜேபி ஆன ரங்கராஜ் பாண்டே சாணக்கியாவில் கொடுக்கும்போது 26 அப்போவே கொடுத்துட்டாரு. அப்புறம் வந்து குமுதம்
என்ன கொடுத்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. 30% தாண்டி போயிருக்காங்க. அப்புறம் வந்து சத்தியம் மீடியா சேனல் கொடுத்துருக்காங்க. கள நிலவரம் இதுதான் உண்மை. ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கவங்க ஏற்றுங்க, இல்லை 26 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போ தெரிஞ்சிடும் உங்களுக்கு ரிசல்ட்டு. சரி, குருவி இன்னும் ஒரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் இந்த தாவேக்காவுடைய பொதுக்குழு பேச்சுக்கு அப்புறம் அவரு சில விஷயங்களை ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தாவேக்காவுடைய அதாவது அந்த பொதுக்குழுல ஆதவ அர்ஜுனா பேசும்போது முக்கியமாக சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாரு. ரெட் ஜெயின்ஸ் வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் ரெட் ஜெயின்ஸுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே வந்து விஜய் தானே. இதற்கு பூஜை போட்டு தேங்காய் உடைச்சவரே அவர் தானே. முதல்ல குருவி படம், பீஸ்ட், இது எல்லாமே வந்துச்சு தானே. இப்போ இதை ஆரம்பிச்சு வச்சு நீங்களே வந்து அதை பற்றிலாம் பேசலாம். மட்டும்தான் ரெட் ஜெயின்ட், பீஸ்ட்லாம் ரெட் ஜெயின்ட் கிடையாது. பீஸ்ட் சன் டிவி. சரி, எப்படியோ இருந்தாலும் ரெட் ஜெயின்ஸுக்கு ஆரம்பத்தில் சொல்லி வந்தவரே விஜய் தானே. சரி, இப்போ அதனால நடிச்சாரு, கரெக்டு. திமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து அதிமுகவில் சேர்ந்து இது பாஜகவில் சேர்ந்துட்டா. இப்போ பாஜக ஊழல் கட்சி ஒத்துக்கலாமா? திமுக ஊழல் கட்சி நீங்கள் சொல்கிறீங்க. இதே பக்கா ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு அண்ணாமலை ப்ரோ எடுத்து வைக்கிறாருங்க. இப்போது அதுலேருந்து திமுகலேருந்து அதிமுக பாஜகவில் வந்து சேர்ந்தவன்லாம் என்ன கணக்கில் எழுதுறான், சேர்ந்துட்டான். அப்போ வந்து பாஜக ஊழல் கட்சி ஒத்துக்கிறாரா? அதை ஒத்துக்கிறாருன்னா இதையும் நான் ஒத்துக்கிறேன். அதை ஒத்துக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் இதை பேசுவோம். அது ஒரு நிறுவனம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அரசியலுக்கு வரப்போறாரு, இப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த உதயநிதி தான் எடுத்து நிற்கிறாரு. என்ன சொல்ல வர்றாரு அவர்? எந்த உதயநிதி ஸ்டேட்டு கொடுத்து இது கொடுத்தாரோ, டேட்டு கொடுத்து ஒரு படம் நடித்தாரோ, அதே உதயநிதி ப்ரோ தானே எடுத்து நிற்கிறாருங்க. அப்புறம் அது என்ன வேணாலும் நடந்துருக்கலாம். அப்போ ஒன்று எடுத்துப்போம், எம்ஜிஆர் கூட தான் திமுகவில் இருந்தார், வெளில வந்து அதிமுக ஆரம்பித்தார். அப்போ என்ன சொல்லலாம்? அதிமுகவை திமுகவின் பி டீம், திமுக ஊழல் பட்டியல், அதிமுக அங்கேயும் சேர்ந்து இங்கே சேர்ந்துருக்காங்க, அதிமுக அப்படி எடுத்துக்கலாமா? அவர் படித்தவர் மாதிரி கொஞ்சம் பேச சொல்லுங்கள் கரெக்டாக. அதாவது என்னமோ உளறி கொட்டிகிட்டு இருக்காரு அவர். ஏன் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ டென்ஷன் தெரில. இன்னொரு 3 மாதம் தான் அவர் வேறு வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார். இன்னும் ஒரு முறை நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அரசியல்லேருந்து நான் தலைவர் பற்றியாக ராஜினாமா செய்வேன்னு இருக்கிறேன். எவ்வளோ நாள்னு தெரில, கவுண்டிங் த டேஸ்ன்னு நினைக்கிறேன். அமித்ஷா இன்னி கூட ட்வீட்டு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதிமுகவுடன் விரைவில் கூட்டணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் தான் சொல்கிறாங்க. அதனால் கருத்துவமே வைக்க சொல்லுங்கள். என்னமோ சம்மந்தம் இல்லாமல் பேசலாதீங்க. அவர் நேற்றுக்கு பேசினார்ல, அந்த பேச்சுக்கு மோடி எதிர்த்து ஒன்று சொல்லியிருக்காருல, அதுக்கு பதில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். இல்லை, அது அந்த அந்த மோடி குறித்து பேசுனதுக்கே தான் அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் வந்து மோடியை பற்றி பேசுறது அப்படிங்கிறதே ஒரு விளம்பரத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் பேசுவது மோடியை பற்றி பேசுவது பப்ளிசிட்டிக்காக தான் மோடியை பற்றி பேசுகிறாரு. ராகுலை பற்றி பேசுகிறாரு அவரு. இன்னைக்கு டீலிமிட்டேஷனை பற்றி பேசுகிறீங்க. இது போன முறையே கொண்டு வந்தப்போ காங்கிரஸ் தானே இதோடைய அடித்தளமாக இருந்தது. நீங்கள் அதை பற்றி பேசலையே. நீங்கள் மோடியை பேசுறது மூலிமா ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அரசியல் கட்சி எப்போ ஆரம்பிச்சு வந்திருக்கேன் சார்? இப்போ தானே சார் வந்துருக்கு. இப்போ தான் சார் பேச முடியும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஏன் பேசலன்னு கேட்பீங்களா? இல்லை, இப்போ கூட நீங்கள் ராகுலை பற்றியோ அந்த விஷயங்களை பற்றி பேசலாம். அதெல்லாம் தெளிவுபடுத்திட்டார்ல. சென்ட்ரலில் யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்கள பற்றி தான் நான் பேச முடியும். காங்கிரஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்காங்க? திமுக தானே இருக்குது, அதிமுக இருக்குது. இவ்வளோ தெளிவுபடுத்துறாரு. இன்னும் உங்களுக்கு மரமண்டையில் யாரெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். இவ்வளோ தான் நான் இப்படி தான் பேச முடியும். ஏங்க அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் பொலைட் பாலிடிக்ஸ் எடுத்திருக்காரு, தெளிவுபடுத்துறாரு. பேர் சொல்ல வேணாம், அசிங்கப்படுத்த வேணாம், நம்ம டீக்ரேடட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, செகண்ட் கிரேட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுறாரு. அப்போ நீங்கள் என்ன வைக்கிறீங்க? பயமா நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதானே வேணும், தான் பேரே வச்சுக்க போன்னு பேரை சொல்லிட்டாரு. அப்புறம் இப்போ நீ அவரை ஏன் பேசல? அப்போ ஏன் புத்தினை பற்றி பேசலை? அப்போ ஏன் ட்ரம்ப்பை பற்றி பேசுன்னு அடுத்தது கேள்வி கேட்பாரா? என்ன முட்டாள்தனமாக இருக்குது. யாரை பற்றி பேசுவாங்க? ஆட்சி இப்போ யார் இருக்குது? இப்போ காங்கிரஸ் தான். அதாவது யார் பிரைம் மினிஸ்டர் தான் சார் பேச முடியும். எதிர்கட்சி தலைமை உட்காந்து பேசி என்ன சார் ஆக போகுது? யாரை நோக்கி பயணிக்கிறோம்? யார் பிரச்சனைக்கு யார் சொல்யூஷன் கொடுப்பாங்க? அவங்கள தான் பேச முடியும். தேவையில்லாத ஒருத்தர் பேசி என்ன பண்ண போறீங்க? இல்லை, ஆதவ அர்ஜுனாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. திமுகவுக்காக வெற்றி பெறதுக்காக வேலை செஞ்சு விசிகாவுக்கு போய் இப்போ உங்கள் கட்சிக்கு வந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது லாட்ரி விற்பனை கழகமாக மாறி இருக்கு அப்படின்றாரு. ஒரு லாட்ரி விற்பனை கழகமாக அவரை முன்னிறுத்தி தான் தாவேக்காவே இருக்குதா? ஏன்னா பொதுக்குழுக்களில் அந்த கட்சியோட தலைவர் தான் முதன்மை போடுவாங்க. பேசுனது யார் ட்ரெண்டிங்? விஜயண்ணாவா ஆதவ அர்ஜுனாவா? உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குது? மக்கள்கிட்ட போய் கேளுங்க. மக்களுக்கு இன்னும் ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது சார். பெருசா அவரே ஒத்துக்கிறாரு, எங்கள் தலைவர் முகம்னு அவரே சொல்கிறாரு. அவர் எதுக்கு நீங்கள் தேவலாமா? அவர் ஒரு சஃபாலஜிஸ்டாக இருந்திருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2016 அவங்களும் ஒர்க் பண்ணார்ல பிரசாந்த் கிஷோர். 2021 வந்து திமுக ஒர்க் பண்ணார்ல. அப்போ என்ன கணக்கு? அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கூட்டணி இருக்குன்னு கணக்கு வச்சுக்கலாமா? அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு விஜய் நான் சொன்னதை ஏற்றுக்கலாமா சார்? அது ஒரு தொழில். போன தடவை ஒரு எலெக்ஷனுக்கு ஒருத்தன் வேலை செஞ்சுருப்பான், இந்த வாட்டி இன்னொரு எலெக்ஷனுக்கு போய் இன்னொருத்தனுக்கு வேலை செய்வான்.
அதெல்லாம் கணக்கில் வராது. ம் புரியுதுங்களா? அதை விட்டுருங்க. ம் பாலிசி மேக்கிங் கருத்து ஓவியமாக பேசும்போது அந்த கருத்தியல்ல என்ன பிரச்சனையோ அதை எடுத்து வைங்க. அதற்கு எதிர்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு சம்மந்தம் இல்லாமல் வந்து இந்த கிளவி ஓலைப்பாய் கதை மாதிரி இருக்குதுலாம். இல்லை, நீங்கள் ஊழல், நீங்கள் வந்து திமுகனா அதோடைய பேக்ரவுண்ட்லேருந்து பேசுகிறீங்க, அது மன்னர் ஆட்சி இப்படிலாம் பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் ஆதவ அர்ஜுனான்னு சொல்லும்போது இவருக்கு பின்னணியாக அடையாளமாக இருக்கிறது லாட்ரி மார்ட்டின் அப்படிங்கிறது பின்னாடியாக வரும்போது அந்த லாட்ரி பிஸ்னஸை விட்டுட்டு நீங்கள் ஆதவ அர்ஜுனா தனியாக பேசிட முடியுமா? சார் லாட்ரி பிஸ்னஸ் அவர் மாமனார் செய்கிறார் சார், இவருக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு புரியவே இல்லை. இப்போ நம்ம அப்படி பேசணுன்னா அப்போ வந்து பிசிசிஐ வந்து டோட்டலாக வந்து பிஜேபி தான் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லலாமா? ஏற்றுப்பீங்களா? எல்லா கண்ட்ரோலும் பிசிசிஐ மொத்தமாக வந்து இவர் கையில் தான் இருக்குது, பிஜேபி அமித்ஷா கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் பையன் தான் உட்காந்துருக்காரு. ஏற்றுக்கலாமா? அப்படி வச்சுப்போமா? இதே பாஜக திமுக 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, என்ன பண்ணலாம்? அவங்கள என்ன கணக்கில் வச்சுப்போம்? யாரை சொல்கிறீங்க? ஜென்ரலாக சொல்கிறேன், நிறையா இருக்குது. நான் பேர் சொல்ல விரும்பல. என்ன இன்னும் நிறையா இருக்குது, என்ன பண்ணுவோம் சார்? ரொம்ப சிம்பிள் சார். இப்போ இன்னைக்கு பிசிசிஐ வந்து பாரதிய ஜனதா கட்சி, கரெக்டாக ஏற்றுப்போமா? அமித்ஷா பையன் உட்காந்துருக்காரு. அதனால் அது வந்து பாஜக தான் வந்து கையாளுது. பாஜக என்ன நினச்சாலும் செய்ய முடியும். யார் வேணாலும் இந்தியாவில் ஆடலாம், நீங்களும் ஆடலாம், நானும் ஆட முடியும். அமித்ஷா அவர் பேர் என்ன, இவர் நினச்சிட்டாருனா, ஜெய்ஷா நினச்சிட்டாருனா மற்றவன் ஆட முடியாது அப்படின்றத ஏற்றுக்கிறார் அவர். அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அவர் மாமனார் நடத்துகிறார், அதுக்கு இதுக்கு எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு கிராட்டிடியூடில் தான் நடந்த ஒரு ஆக்டிவான ஒரு மீட்டிங்கில் ஐ மீன் என்ன, ஒரு புஸ்தக வெளியீட்டு விழாவில் ஏதோ பேச போய் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகி அவர் கட்சி விட்டு நீக்கப்பட்டார். அப்படின்ற போது சரி நம்மளும் இது ஒரு சின்ன காரணமாக இருக்கோமே அப்படின்ற ஒரு கிராட்டிடியூடில் சரி நீங்கள் வாங்க நம்ம கட்சியில் சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி பயணிக்க கூப்பிட்டு வந்தால் அதை தூக்கிட்டு வந்து எங்கெங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இல்லை சார், ரொம்ப சிம்பிள் சார். தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்பா காங்கிரஸில் இருக்கார் சார். அப்போ நீங்கள் காங்கிரஸ் பி டீம் பாஜக ஏற்றுக்கிறீங்களா? அப்பா அங்கே இருக்கார், அம்மா பொண்ணு இங்கே இருக்குது, என்ன கணக்கு வைப்போம்? எப்படி டீல் முடிச்சு போடுவோமா ரெண்டுத்துக்கும்? சுற்றி நீங்கள் தானே வரீங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம் பாஜகவும் காங்கிரஸும் ஏ டீம் பி டீம் ரெண்டு பேரும். சரி, இந்த ஏ டீம் பி டீமை பொதுவாக திமுக எதிர்த்து பேசினா அவங்க பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ திமுக ஒரு அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்த்து நிற்கிறதா வெளியில் ஒரு அரசியல் செய்திகள்லாம் பார்க்குறோம். இது அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவுக்காக வேலை செய்வது போல ஒன்று சொல்கிறீங்கல்ல, திமுகவே பாஜகவோட மறைமுக உறவில் இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க சொல்கிறது தானே இவங்க எல்லாம் கேட்குறாங்க சார். ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, இப்போது மோடிஜிக்கிட்டேயோ அமித்ஷாஜிக்கிட்டேயோ என் அண்ணாமலை புரோட்டே கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. தமிழ்நாட்டில் அது வாய்ப்பு இல்லை. அடுத்தது அவங்க அடிமை கட்சியான அதிமுக வரணும்னு நினைப்பாங்க. மூணாவதாக அவங்க எதிர்பார்க்கறது திமுக தான். அவங்க எந்த காலத்துலையும் தாவேக்காவை எதிரே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வைக்கக்கூடிய மறைமுக கூட்டணின்னு வைக்கிறீங்க, அதற்கு நேரடியாக விட சொல்லுங்க. இந்த விஷயத்தில் அவங்க பாஜக ஆதரவாக செயல்படுறாங்கன்னு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும்? 1000 கோடி ஊழல் சார். டாஸ்மார்க்கில் 40,000 கோடி இருந்தது, அடுத்த நாள் 1000 கோடியாக மாறிச்சு. ஒரே நாள் நைட்டில் 1000 கோடி. யார் சொன்னது? அது 40,000 கோடி ஊழல்னு வந்துச்சா? இடி ரைடு போச்சா? 1000 கோடின்னு தான் அவங்க வெளியே சொல்லியிருக்காங்க. அதுவே முதல்ல யார் சொன்னது? சார் அண்ணாமலை சொல்றாரு, அதுக்கு பிறகு ஈடியோட அறிக்கை வருது. அதுதான் சார் சொல்ல வரேன். முதல்ல 40,000 நாங்க 1000க்கு வந்துட்டாங்க. 40,000 யார் சார் சொன்னது? சார் மீடியால வந்துருச்சு சார். மீடியால வந்து ஈடி கொடுத்த அறிக்கையில 40,000 தான் சொல்ல வரேன். நான் 40,000 தான் சொல்லல, மாத்துன்னு சொல்லல, ஜென்ரலா சொல்றேன். 40,000 சொல்லி அடுத்த நாள் 1000க்கு வந்துருச்சு. இந்த 1000 கோடியை வச்சே பேசுவோம். செந்தில் பாலாஜி கிளம்பி நைட்டா போயிட்டு பார்த்துட்டு வந்தார் சார். யாரை பார்த்துட்டு வந்தாங்க? டெல்லிக்கு போயிட்டு அவர் அட்வொகேட்டை பார்க்க போனாரு. அட்வொகேட் டெல்லியில போய் யாரையும் மீட் பண்ணல. யாரை பார்த்தாரு? நீங்க யாரை பார்த்தாங்கன்றது இருக்கு, நான் முடிக்கிறேன். அதுதான் பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் போய் அட்வொகேட்டை பார்த்தாரு, போனார்னே வச்சுப்போமே. ஏன் சார் இந்த 1000 கோடி அப்படி தப்புன்னு இருந்துச்சு? அன்னைக்கு தான் அந்த வந்த அடுத்த நாளே சார், அன்னைக்கு நைட்டே ஏன் சார் போகிறார்? இன்னைய வரைக்கும் நீங்களும் பேசுறீங்க, அண்ணாமலை அவர்களும் அது குறித்து கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, அமித்ஷா அவர்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. கேள்வி ரொம்ப சிம்பிள். ஏன் அமலாக்கத்துறை இதற்கான வேலையில இறங்கல? இன்னும் எவ்வளவு நாள் வச்சு போயிருக்கு சார்? ரைடு போயிருக்கிறாங்க. சரி, அப்புறம் ரைடு போயிருக்கிறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து இவங்க போய் தடை வாங்குறாங்க. அடுத்து டேட் முடியுது, அந்த நீதிபதிகள் விலகுறாங்க. இதெல்லாம் நடக்குது சார். சரி, அப்படி பார்த்தாலும் ஈடி ரைடு நடக்கிறத வச்சு ஈடி ரைடு இந்த பாஜகவோட பின்னணியில இருக்காங்கன்னா ஈடி போயிருக்க முடியாதுல்ல சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். இங்க டைரக்ட் லிங்க்னா இந்த லிங்க் எப்படின்னா, தன் கைக்குள் வைத்துக்கொள்ள ஒன்று அடிமை, ஒன்று வந்து தன்னோட குடுமையை பிடிச்சிக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்ல வரோம். எப்படி அப்படின்னா, இதோட பாயிண்ட்டு நீங்க சொல்றீங்கல்ல, பாஜகவின் கைக்கூலி விஜய் நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கீங்களா? எந்த அடிப்படையில் சொன்னீங்க? ஏதாவது ஒரு
இவரை போய் கேட்டிங்களா திமுக ஆளுக்களை பார்த்து? நான் சொல்கிறேன் இதுக்கு இங்கே என்னன்னா இவர்கள் செய்யும் ஊழல் எல்லாத்துக்கும் லிஸ்ட் கையில் வச்சுருக்காங்க. அதனால் எப்போ நான் என்ன கேட்குறேன், சத்தீஸ்கரில் போய் ரைடு எடுக்கிறீங்க, அமைச்சரை வந்து சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறீங்க, டெல்லியில் பண்ணுறீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை, டிஎஸ்ஆரில் இருக்க அவங்க பொண்ணு, அவங்க பேர் என்ன கவிதா, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க, இவங்களெல்லாம் பண்ணுறீங்க, ரைடு எடுத்து டோட்டலாக கண்ட்ரோலில் வைக்கிறீங்க, டோட்டலாக எல்லாத்தையுமே முடக்குறீங்க. இங்கே ஒன்றும் எதுவுமே பண்ணல, சும்மா போனீங்க பார்த்துட்டு மட்டும் வந்துட்டீங்க. இல்லை, இங்கே செந்தில் பாலாஜி மேலே நடந்திருக்குது. திமுக அமைச்சருக்கு இடி ரைட் நடந்திருக்குது. சிறையில கூட இருந்துட்டுலாம் வந்தாரு. அப்படி இல்ல, ஒரே நிமிஷம் அது ஒண்ணுதான் உங்களுக்கு அது ஒண்ணுதான் உங்களுக்கு அதிமுகல இருக்கும்போது அதான் சார் இன்னைக்கு அவர் அது வந்து அரச வேலை வாங்கி தரேன்னு பண்ண கேஸ், இடி கேஸ்க்குலாம் அவர் உள்ள போறாரு சார். இப்ப இடி தான் சார் கைது பண்ணது செந்தில் பாலாஜி. இன்னும் எடுக்கவே இல்ல சார் அவங்க. இல்ல இப்ப கைது பண்ணது இடியா இல்ல வேற ஏதாவதா? எதுக்கு இப்ப செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் உள்ள இருந்து எதுக்கு இருந்தார்? இடி ரைடுக்கு இருந்தார். அதான் சார் இப்ப 1.5 வருஷம் சிறையில இருந்தாரு. இடி ரைட்ல இடி தானே கைது பண்ணது. எதுக்கு ரைட் பண்ணாங்க அவரை? அதான் சார் கைது பண்ணது யாருன்னு கேக்குறேன் சார். என்னோட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கலாம். எந்த கேஸ்க்குள்ள போனாரு சார்? அதிமுக கேஸ் சார். ரைடு பண்ணது யாரு சார்? சார் அவர் அரசாங்க உத்தியோகம் வாங்கி தரேன்னு போய் சொல்லி அவருக்கு வந்து ஜெகத்ரட்சகன் வீட்டுல ரைடு பண்ணது எது சார்? அவர் எந்த கட்சி சார்ந்தவர் சார்? நானும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ரைட் பண்ணி கையில புடிச்சு வச்சுக்கிறீங்க, உண்மையிலேயே நீங்க வந்து பேரம் பேசல. அப்ப எதிரியா தானே சார் பாக்குறாங்க? அப்ப திமுக எதிரியா தானே பாக்குறாங்க? ரெண்டு விதம் இருக்கு சார். சரி சார், இப்ப தாவேக்காவை நோக்கி இப்ப விஜய் அவர்கள் பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு, ஒரு எதிர்கட்சி ஒரு எதிரிய வலிமையா நிக்கிறாரு, அதிமுக பீட் பண்ணி நிக்கிறாரு அப்படின்னா முதல்ல இடி ரைடு விஜய்க்குள்ள போயிருக்கணும். பாஜக எதிர்க்கக்கூடிய எல்லாருக்கும் ரைடு போகுதுன்னா விஜய்க்கு போயிருக்கணும்ல. அதுக்கு நீங்க ஊழல் பண்ணிருக்கணும், கொள்ளடிச்சு வச்சிருக்கணும், கணக்குல வராம பணம் இருக்கணும். அவர் 80 கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டிருக்காரு சார், 2வது ஹையஸ்ட் பெய்டு டாக்ஸ் சார். அவர் இடி ரைட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்க இருக்கோம் தமிழ்நாடு கட்சி, ஏன்னா வந்து மோடி அவங்களோட நோக்கம் இடி, அவங்க நோக்கம் சார் ஏற்கனவே பல தரவுகள் வந்திருக்கு. இடியில கைது இடி போனவங்கல வெறும் 2% பேருக்கு மேல தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எல்லாரும் ரைடு பண்ணி தான் வச்சிருக்காங்க. விஜய் அப்படி பண்ண, விஜய் வந்து பாஜக எதிரியா நிக்கிறாருன்னா விஜய்க்கு ரைடு போயிருக்கணும்ல. இல்ல அவ்வளவுதான், as simple as that. இவங்க கிட்ட இருக்கு, மாட்டிட்டு இருக்காங்க கோடி கணக்குல. அவர்கிட்ட 10 பைசா கூட எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்காரு, எல்லாமே பக்காவா இருக்கு. ரெய்டு பண்ற அளவுக்கு அவங்க எல்லார்கிட்ட ஒன்றும் பண்ண முடியல. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நானும் தான் மோடி எழுதிட்டு இருக்கேன், மோடிஜி எழுதிட்டு இருக்கோம், அண்ணாமலை பிரதருக்குலாம் கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கோம். உடனே தமிழ்நாடு கட்சியை தேடி வந்து தான் பார்க்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓப்பனா சொல்றேன், வந்துப்பா ரைடு வா, நீ வரப்போற, நீ உன் ரைடு ஆட்கள் வருவாங்க. ரைட வச்சு தான் நீங்க எதிர்க்கட்சியை சொல்றாங்கன்னா இடி ரைடு என்பது இந்தியா முழுமைக்கும் எல்லா கட்சியும் கண்ட்ரோல் கொண்டு வரது. ஒரே நிமிஷம் சார், இடிங்கிறது கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு தானே சார் சொல்றேன். இல்ல இந்தியா முழுமைக்கு இடி எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சியும் பண்ணி தான் இருக்காங்க. அதனால அவங்க வாஷிங் மிஷின் சொல்றாங்க. அஜித் பவருக்கு பண்ணலையா? ஒரு வாரம் உள்ள போய் இருந்தாரு, 20,000 கோடி ஊழல் சொல்லி இது பண்ணாங்க. வெளியில வந்தோடனே அவங்க கூட போய் கூட்டணி போட்டு துணை முதல்வர் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. இவங்க இவ்வளவுதான் லட்சம். அதான் இப்ப இடியை வச்சுதான் நீங்க அளவிடுறீங்கன்னா அந்த இடி விஜய் நோக்கி வந்திருக்கணும்ல. அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். கொள்ளடிச்சா வச்சிருக்காரு, அவரு உழைச்சா பண்றதுக்கு டாக்ஸ் கட்டிட்டாரு சார். அவருக்கு கான்ட்ராக்ட் போட்டாரு, கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுங்க. அது இப்ப இவங்களும் வந்து மெய்ப்பிக்கப்படல சார். இருங்க, இவங்க ரைடு தான் மெய்ப்பிக்கப்படல சார். இடி ரைடு எப்ப போவான்? இருந்தா தான் சார் போவான். இல்லாத வீட்டுக்குலாம் சும்மா எல்லார் வீட்டுக்குள்ளயும் போயினே இருப்பானா? சொத்து பட்டியலே வெளியிட்டார் சார் அவரு. ஒவ்வொரு அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலே வெளியிட்டாரு. இப்ப நேத்திக்கு நடந்த அந்த துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கான ஒரு ஊழல் பட்டியல அதை கூட நேற்று ட்விட்டர்ல இப்ப போட்டிருக்காரு, இன்னைக்கு கூட ட்விட்டர்ல போட்டிருக்காரு. என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். சொத்து பட்டியல்ன்றது எப்படி வரும்? ஊழல் செஞ்சு சொத்து சேர்த்து வச்சு தானே வருது. கொள்ளடிச்ச காசுல தானே சொத்து வாங்கியிருக்கீங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டியது என்ன? நேரா எடுத்துட்டு டெல்லிக்கு போங்க சார், இவ்வளவு ஊழல் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இது மேல நீங்க ரைட் எடுங்க, இமீடியட்டா நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஏன் எதுவுமே பேச சார்? அவங்க பி டீமா இருக்காங்கன்னா மறைமுக கூட்டணியா இருந்தா திமுக எதிரான விமர்சனங்களே இருந்திருக்காதே சார். சார் இதுதான் சார் பாலிடிக்ஸ், இதுதான் சார் அரசியல். நான் இப்படி திட்டுற மாதிரி திட்டுவேன், நான் பண்ற மாதிரி பண்ணுவேன்றதான் சொல்லுவாங்க. எல்லாமே அப்படிதான் காமிச்சிப்பாங்களா? இப்ப எடப்பாடி போயிட்டு வந்தாரு, கல்வி சார்ந்த பிரச்சனைக்கு யார் சேர்த்துட்டு இருக்கா? எடப்பாடி நேதி போயிட்டு வந்தாரு டெல்லிக்கு. என்ன சொன்னாரு? நான் தமிழக பிரச்சனையை பேசுறதுக்காக போயிட்டு வந்தேன், அதிமுகவோட இது திறந்துருக்கு அதை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. அதுதான் போனாரா? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நம்புறீங்களா நீங்க? அப்ப எதுக்கு இன்னைக்கு அமித்ஷா ட்வீட் போட்டிருக்காரு, விரைவில் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேரும், என்டிஏ கூட்டணியை 2026 ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முந்தானத்துக்கு போய் இது பேசுறது பொய். அப்ப பொய் தானே? ஏன் 2 நாள் முன்னாடி பேசுறேன் திமுக பத்தி கேக்குறேன், நீங்க அதிமுக நோக்கி போறீங்க. சிம்பிள் அரசியல் இவ்வளவுதான். அதான் சார், நீங்க தாவேகா வந்து ஒரே கேள்வி சார், மணல் கொள்ளை பத்தி ஏன் சார் பேசல? இல்ல தாவேகா 30,000 கோடி ரூபாய் மணல் கொள்ளை நடந்திருக்கு. இல்ல நீங்க சொன்ன அண்ணாமலை ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல? பதில் சொல்லுங்க. வேற எந்த ஊழல் பத்தி நான் மத்ததெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டுல எல்லாத்துலயும் ஊழல் நடக்குது. 30,000 கோடி மணல் கொள்ளை ஊழல் நடந்திருக்கு, ஏன் அதை பத்தி வாய் திறக்கல? எனக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது வந்து 5 இருங்க, இது எப்படிப்பட்டதுன்னா
இவர் அமீனா மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க ஒரு நீதிமன்றத்தில். இதோட ஒரு அசிங்கம் எதுவுமே கிடையாது. 5 மாவட்ட கலெக்டரை கூப்பிட்டு ஒரு நீதிமன்றம் விசாரிக்கிற அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்கு. 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது அப்படியே நின்றுட்டு இருக்குது. ஏன் சரி, அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் இந்த இடி ரைட் டாஸ்மார்க் போச்சு. 30,000 கோடி ஊழல் நடந்து 1.5 வருஷம் ஆகுது சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ரைடு சார். ஏன் அப்படியே நிற்க வச்சிருக்கீங்க? ஏன் இவ்வளோ நாள் இன்னும் உட்காந்து கணக்கு போட்டுருக்கீங்களா? ஏன் அதை பற்றி வாயே தரல? இது வரைக்கும் மணல் கொள்ளையை பற்றி ஒரு தடவை கூட வாய் தரல அண்ணாமலைங்க. மற்ற தரலாம் சம்மந்தம் ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவர் ஏன் வெறும் டார்கெட் ஒன்லி ஃபார் இவர் செந்தில் பாலாஜி, வேற யாருக்குமே ஏன் பண்ணாம இருக்காரு? திமுக நோக்கி இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு அமைச்சர் திட்டவட்டமாக 30,000 கோடிக்கு மேல் இந்த மாதிரி பணம் வந்து பரிவர்த்தனை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சில பேரை சொல்லி ஒரு வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. அது அமைச்சர் இலக்கா மாற்றப்படுறாரு. அதை பத்தி எதுவுமே பேசல அண்ணாமலை இனி வரைக்கும். கையை விட்டு என்ன கூட யாருமே பேசல. என்னோட கேள்வி என்னன்னா, கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். திமுகல செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஊழல் பண்றாரு. வேற எந்த அமைச்சரும் ஊழல் பண்ணல. இப்ப கொடுத்துருக்கிற அந்த ஊழலும் செல்வ பெருந்தகை மேலதான் கொடுத்துருக்காரு. அவரு இப்படி ஒரு ஊழல் 534 கோடிக்கு அடுத்த 7 வருஷத்துக்கு செல்வ பெருந்தகை மாபெரும் ஊழல் பண்ணியிருக்காருன்னு காங்கிரஸ் தான் காட்டுறாரு. திமுகல இருக்கிற செந்தில் பாலாஜி மட்டும் காட்டுறாரு, இவரை மட்டும் காட்டுறாரு. உண்மையிலே நேர்மையா இருக்கிறவரு இது அப்ப வேற எந்த அமைச்சரும் எந்த ஊழலும் பண்ணல திமுகல. கரெக்டா? அப்படி சட்ட ரீதியா நீங்க எதிர்கொள்ளணும்ல சார். நீங்க ஏன் சார் வாயை திறக்கல? மற்ற யாருமே பேசல. நான் தான் ஒருத்தருக்கு உங்களுக்கு எடுத்து வச்சிட்டேன். 30,000 கோடி ஊழல் பத்தி எடுத்து வச்சிட்டேன். அதை பத்தி எதுவும் சொல்ல, இந்த கான்ட்ராக்ட் பத்தி எதுவுமே பேசல, எந்த விஷயத்தையும் வாயை திறக்கல. அவரு வெறும் செந்தில் பாலாஜி மட்டும் டார்கெட். சரி, நீங்க ஏன் சொல்றேன்னா செந்தில் பாலாஜி கொங்கு பெல்ட், அவர் சொந்த ஊருக்காரரு. 2 பேரும் கரூரை சார்ந்தவர்கள். அவர் கரூர் அரவக்குறிச்சியில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியை டவுன் பண்ணா மட்டும் தான் அவரால் ஜெயிச்சு வர முடியும். இவ்வளவுதான். இப்போ இன்னொரு பக்கம் வந்து இப்போ மன்னராட்சி முதல்வர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதை போய் மன்னராட்சி மன்னர் முதல்வர்னு சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறதுங்கிறது எப்படி சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வந்து மன்னராட்சி சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஒன்று மன்னராட்சியா இல்லை முதல்வரா? முதல்வராக இருக்க வேண்டியவர் தன்னை மன்னர் போல் பார்த்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். இதுதான் அதுக்கான அர்த்தம் சார். இது எல்லா வேர்டுக்கும் டீ கோட் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க வச்சிங்களேன், நான் ஒவ்வொருத்தரும் பேசுனது எடுத்து நான் டீ கோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு வந்து இன்னைக்கு கனிமொழி அக்கா சொன்னது வேணால் எடுத்துக்கலாம். திமுகவுக்கு எதிர்கட்சியே கிடையாது, நாங்கள் மட்டுமே 200 தொகுதியில் மாபெரும் வெற்றி செய்ப்போம் அப்படின்னு. ஜனநாயகம் தானே? யார் சொல்லுவாங்க? இது ஒரு மன்னர் தான் சொல்வார். நான் மட்டுமே தான் தலைவன். மன்னர் உட்காந்து பேசுறாரு அப்படின்னா பாக்கி இருக்கிற அத்தனை பேர் கம்முன்னு கூப்பிட்டு கேட்பான், தப்போ ரைட்டோ. நீங்க கனிமொழி அக்கா பேசுனது எப்படி இருக்கு? அப்படிதானே இருக்கு. எதிர்கட்சியே கிடையாது, எங்கள் கண்ணுக்கு தூரம் வரைக்கும். இதுவரையும் ஓட்டை நிரூபிக்கல. 26ல எங்கள் தலைமையிலான ஆட்சி தனிப்பெரும்பான்மை பெறுவோம் நீங்க சொல்றீங்க. கடந்த தேர்தலை வெற்றி பெற்றிருக்காங்க, 2 நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றிருக்காங்க, தொடர்ந்து 7 தேர்தலை வெற்றி பெறாங்க, 200ல வெற்றி பெறுவாங்க. அவங்க நம்பிக்கையை சொல்றது இல்லையா? ஜனநாயக முறைப்படி என்ன பேசணும்? எந்த கட்சி தங்களை எதிர்த்து நின்னாலும் நாங்கள் அவர்களை தவிடுபடியாக்குவோம், 200 இடத்துலையும் நாங்கள் வெல்வோம் அப்படின்றது ஜனநாயக முறைப்படி பேசுறது. நீங்க கேட்டீங்களா, அந்த மன்னர் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாது, நாங்கள் மட்டுமே, இந்த திமுக மட்டும்தான் ஒரே கட்சி தமிழ்நாட்டில், இதுதான் மன்னராட்சி. இந்த டிஃபரன்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது தானே சார் அதுவும். சார் மக்கள் தேர்ந்தெடுத்து அதை தான் சார் சொல்றோம். ஐயா இது ஜனநாயக நாடியா, மக்கள் தான் உன்னை தேர்ந்தெடுக்கிறான். நீங்க எப்படி ஒரு நம்பிக்கை சொல்ல வரும்? நீங்க எப்படி 26ல தாவேகா திமுக எப்படி நம்பிக்கை தொடரா சொல்றீங்க? அதோட வெளிப்பாடு தானே சார். அதை தான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ புரியுதா? தமிழ் தான் சார் பேசுறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி சொல்றீங்க இல்ல, நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இதுதான் அவங்க பேசியிருக்கணுங்க சார். நான் அப்படி சொல்லல. பின்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஜனநாயக நாடுன்னு பேசுனீங்களா? மக்களால் நாங்க தேர்ந்தெடுத்து வந்தோம், இதே மக்கள் எங்களை 200 இடத்துல ஜெயிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா? நீங்க அப்படி சொல்லியே எங்கள் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே கிடையாது, திமுக மட்டுமே ஒரே கட்சி தமிழ்நாட்டில்னா அப்ப என்ன அர்த்தம்? மன்னர் கட்சி தானே சொல்லுவாங்க, வேற என்னன்னு சொல்லுவாங்க? புரியல. இதுக்கு மேல எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. நீங்க இந்த பொசிஷன்ல இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னா எனக்கு சொல்றது பதில் இல்லை. நீங்க அப்படியே வச்சுக்கிங்கன்னா நான் சொல்ல முடியும். இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து தாவேக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் தான் 43% அளவு இந்தியாவிலே அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்கன்னு வருது. எந்த அடிப்படையில் பாதுகாப்பற்ற சூழல்? ஒரு NCRB ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குது சார். அதாவது வந்து 33% பெண்களுக்கு வந்து வன்கொடுமை ஜாஸ்தியாக இருந்திருக்கு தமிழ்நாட்டில் 2023-24 போன வருஷத்தோட சென்சஸ். 8% குழந்தைகளுக்கு, முக்கியமாக குழந்தைகள், அதாவது போக்சோ சட்டம் வரவங்களுக்கு 8% மேல் ரேப் கேசஸ் ஜாஸ்தியாயிருக்கு.
54% குழந்தைகளுக்கு திருமணம் நடந்தது. குழந்தை திருமணம்ன்றது வந்து பெண்களை வச்சு தான் சொல்றது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கணக்கெடுத்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நடந்திருக்கு. அதுதான் எடுத்து சொல்றாரு அவரு. வேற என்ன கணக்குல வைப்பீங்க நீங்க? அதே தரவுகள்ல நீங்க சொன்ன என்சிஆர்பியோ அதே போல இன்னும் சில தரவுகளும் வெளியே வந்திருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள்ல கேரளா, மத்திய பிரதேசம், அதுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்கு. நகரங்களா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இந்திய அளவில் நகரங்களா பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல சென்னை இருக்கு, 3வது இடத்துல கோயம்புத்தூர் இருக்கு. இப்போ நீங்க எந்த பட்டியலில் நீங்க எடுத்து சொல்றீங்க, எந்த தரவுகளையும் சொல்றீங்க? என்சிஆர்பி ரிப்போர்ட் 2020 பாதுகாப்பான நகரங்கள்லயும் 2வது இடத்துல வருது சார். சொல்றேன்ல, என் ரிப்போர்ட்டை நான் எடுத்து வச்சுட்டேன், நீங்க உங்க ரிப்போர்ட்டை எடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதுல யார் ரிப்போர்ட் சார் ஒட்டுமொத்தமா என்சிஆர்பி ரிப்போர்ட் நான் சொல்றேன். நீங்க யார் சொன்ன ரிப்போர்ட் சொல்லுங்க. இந்த ரிப்போர்ட் யார் கொடுத்தாங்க? எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஐபிசி ரேட்டட் சார்ஜஸ் அதுலயே வந்திருக்குது. அது யார் கொடுத்துருக்காங்க? தனி நிறுவனம் கொடுத்துருக்கா? கவர்மெண்ட் ரிப்போர்ட்டா? நான் கொடுத்தது கவர்மெண்ட் ரிப்போர்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட். ஐபிசி ரேட் அண்ட் சார்ஜ் ஷீட்டிங் ரேட். ஐபிசி ரேட் அது வழக்கு பதிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் வராங்க. நான் கேட்டேன். ரொம்ப சிம்பிளா ஒரு சார். ஆமா சார், ஐபிசிங்கிறது இப்போ யார் சார்? இது ஐபிசி ரேட் வழக்கு பதிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வருது சார். ஐபிசி ரேட் அண்ட் சார் கேட்கறது என்னன்னா, அதெல்லாம் அப்படிதான் எடுப்பாங்க. சென்சஸ் கொடுத்த நிறுவனம் யாரு? தனியாரா கவர்மெண்டா? நான் சொன்னது கவர்மெண்ட். என்சிஆர்பி ரிப்போர்ட்லயும் இருக்கு சார். 22 வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்லயும் சேஃபஸ்ட் இதுல இந்த பேசும்போது இந்த காரணங்களை எடுத்து நீங்க போட்டுருங்க. அது ஓகே, அப்ப நான் பேசுறேன். என்சிஆர்பி ரிப்போர்ட்லயும் வந்திருக்குது. 22 ஓட ஸ்டேட்டஸ் வரும்போது நீங்க கேக்குறீங்கல, இந்த ரேட்ல நீங்க எடுத்து கொடுக்குறாங்கல்ல, இது வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல வரும். சரி, இதெல்லாம் பாதுகாப்பற்ற நாடுனா 43% பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? 43% போகுது. ஆனா பாதுகாப்பான பெண்களா போறாங்களா சார்? பாதுகாப்பு இல்லாதனால தான் உங்க வீட்ல யாரும் வேலைக்கு போறது இல்லையா சார்? சிம்பிள் சார். நான் சார் உங்க வீட்ல யாரும் இப்ப சார் பெண்களுக்கு எல்லாரும் வேலைக்கு போற பெண்கள் எல்லாமே போறத பத்தி பேசல. பாதுகாப்பு பொள்ளாச்சி சம்பவம் நடந்தப்போ 300 பெண்கள் இருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க தான் வெளியே வந்து சொன்னாங்க. பாக்கி 200 பேர் நாங்க வெளியே வந்து சொன்னா இது பெரிய பிரச்சனையாவும் சொல்லாம இருக்காங்க. இன்றைக்கு பெண்கள் எனக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிற வெளியே வந்து சொல்றாங்கன்னா அதுல சமூகத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுல இந்த அரசுக்கு பங்கு இல்லையா? அப்படியா? அப்ப நீங்க வந்து பிரச்சனை நடந்தா வெளில வந்து சொன்னா போதும் சார். வெளியில வந்து எப்ப சார் சொல்லுவாங்க? பொள்ளாச்சி சம்பவத்தை சார் வெளியே வந்து சொல்லல அந்த பெண்கள்லாம். நீங்க புரிஞ்சுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு இந்த அரசுக்கு பங்கு இல்லையா? அது சமூக விழிப்புணர்வு பங்கு இல்லையா? உங்களுக்கு புரியவே மாட்டீங்களா? அப்ப பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. வெளியில வந்து சொல்லிட்டான் பாரு, எவ்வளவு தைரியம். அதுக்கு பின்னாடி ஒரு சமூக விழிப்புணர்வு காரணம் இல்லையா? ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். ஒருத்தன் வந்து வன்கொடுமை பண்ணிட்டான், அவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோமே, உடனே சட்டம் ரீதியா பண்ணோம், அப்ப பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு தாவேக்கா என்ன சொல்யூஷன் சொல்லுது சார்? பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குறைக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? சொல்லிட்டார்ல, 100% பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அதுக்கு என்ன வழிமுறை வருவார் சார். எல்லாத்தையும் இன்னைக்கு எப்படி கேக்குறீங்க? 75 வருஷம் கட்சி ரகசியம் அதுவும் நீட்டு சொல்லி அவங்க ரகசியம் சொல்லி ஏமாத்தவங்க நீங்க ஏமாத்தலையா? தேர்தலுக்கு முன்னாடி சொல்லுவாங்க. சொல்லுங்க சார், என்ன ரகசியம், என்ன வழி? அதுக்கு எதிராக போராடுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு தான் பொதுக்குழு முடிஞ்சிருக்கு. தேர்தல் வாக்குறுதி வரும் சார். தேர்தல் வாக்குறுதி நீங்க வந்து அப்படி தான் பெண்களுக்கு வன்முறையை குறைப்பீங்களா? வாக்குறுதி வரும். நீங்க ஓட்டு போட்டு போய் கேள்வி கேளுங்க. இன்னைக்கு தான் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு தான் வழிமுறை தெரியுது சார். ஓட்டு போட்டு போய் 100% பெண்களை பாதுகாக்க வழிமுறை இருக்கு சார் உங்க கிட்ட. பிடிக்கிறீங்க, ஓட்டு போட்டு சட்டையை பிடிங்க. அவனை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தான் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க கிட்ட வாங்க, வெயிட் பண்ணுங்க, நடக்கும். 100% பெண்களை பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்கு வழிமுறை உங்களுக்கு தெரியுங்களா? சொல்றேன், தெரியுங்களா? அது என்னன்னு சொல்லிருக்காருல, வெயிட் பண்ணுங்க. அது என்ன சொல்லுவாங்க? வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கிட்ட ஆட்சியை கொடுக்கல, ஆட்சியை காட்சிட்டு வந்து இப்ப நாளைக்கு உட்காந்துங்க, அப்ப சொல்றோம் நாங்க. அவங்கள உட்கார்ந்து வச்சு எங்களை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். அதுக்கு தான் கேக்குறோம். ஒரு பொதுக்குழுல தீர்மானம் எடுத்திருக்கோம். எங்க கட்சி ஆட்சிக்கு வந்தா தாவேக்கா நாங்க வந்தோம்னா 100% கொடுப்போம் இருக்கோம். அதை எப்படி 100% செய்வோம் அப்படின்றத எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. இதை வந்து நாங்க சட்டமாக்கல, பாலிசி எடுக்கல, இது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துக்கு தான் நாங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அதை விட்டு அவன் சொன்னா இதை கூட எப்படி கொடுப்பாங்க? ஆட்சியை கலைச்சிட்டு வாங்க, அப்ப பேசுவோம். நாளைக்கு ஆட்சியை கலைக்க வைங்க, அப்ப பேசணும். உட்காந்து ஊடக எல்லாரும் போங்க, உங்ககிட்ட திறமை இல்ல, அவர் 100% கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்றாரு, நீங்க ஆட்சியை கலைங்க, வாங்க போவோம், எலெக்ஷன் பேஸ் பண்ணுவோம், அப்ப அவர் கொடுப்பாரு, நீங்க கேளுங்க, பதில் சொல்றோம். ஆட்சியை ஃபுல்லா அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஓட்டத்துக்கு அவங்ககிட்ட போட்டு பிரச்சனைக்கு வந்து இவங்ககிட்ட நிக்கிறீங்க. சட்டை அவனை பிடிங்க சார். குற்றச்சாட்டு வச்சதுனால தான் சார் உங்ககிட்ட கேட்கறோம். குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு? 100% பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காரு. அது அவர்களோட பொதுக்குழுல எடுத்த பாலியல் வன்முறை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு எடுக்கப்பட்டது. ஆமா, அதுக்கு தான் சார் கேள்வி. அதுதான் சார் நானும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. எலெக்ஷன் டைம்ல நீங்க வாங்க, தாராளமாக கொடுக்கப்படும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதான் இப்போதைக்கு பண்ண முடியும். இப்போ நீங்க ஆட்சியை கொடுத்துருக்கீங்களோ, கேட்க வேண்டிய கேள்வி அவர்கள்கிட்ட.
அவ்வளவுதான். இங்க விமர்சனம் தான் நீங்க வைக்க முடியுமே தவிர கேட்க வேண்டிய கேள்வி ஃபுல்லா அவர்கிட்ட. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா அங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க. யாராவது திமுக சார்ந்தவங்க இந்த கேள்வி கேட்க தான் சார் செய்றோம். கேளுங்க. தயவு எங்க செய்து ஊடகங்கள்ல திமுக சார்ந்தவங்கள்ட்ட அந்த கேள்வி நாங்க கேட்டு தான் இருக்கோம். போயிட்டு ஐயா உன் ரகசியம் என்னன்னு கேளுங்க. அந்த ரகசியத்தை கேட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பேசுவோம். முதல்ல அதை முடிச்சிட்டு வாங்க. முதல்ல அவங்க தானே சொன்னாங்க புரோட்டோகால் பிரகாரமே போவோம். நீங்க அவங்கள போயிட்டு உங்க ரகசியம் என்னன்னு சொல்றேன், நீங்க முதல்ல அந்த ரகசியத்தை சொல்லு, நான் இன்னும் பல கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் புதுசா வந்து நிற்கிறாரு, அவர்கிட்ட இன்னும் 100 கேள்வி கேட்கணும். இந்த ஒரு கேள்விக்காவது நீ பதில் சொல்லு. அந்த அவர்கிட்ட போய் அது இதை சொல்லி நான் 100 கேள்வி விட்டா பதில் கேட்கறேன், நீங்க கேட்டு வாங்க, அப்ப நான் பதில் சொல்றேன். சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி.